ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒன் மோர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ண சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கோம்னா ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று லாகின் பண்ணுறப்ப வரும். இதை வச்சு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் அப்டேட் பண்ணிட்டா அந்த பாப்அப் மெசேஜ் வராது. இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து ஜிஎஸ்டி நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜிஎஸ்டி ரூல் 10A ஃபர்னிஷிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு ரிஜிஸ்டர் பர்சன் வந்து இப்போ ஒரு டாக்ஸ் பேயர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றப்ப அவங்களோட பர்சனல் டீட்டெயில், பிஸ்னஸ் டீட்டெயில் ரெண்டுமே வந்து கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்றப்ப ஒரு ஃபீல்டை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் வந்து அந்த பிஸ்னஸ் டீல் பண்ணக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை சேவிங் அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை வந்து டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணணும். ப்ரூஃபாக வந்து ஒரு பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டயத்தில் இன்கேஸ் அதை யாராச்சும் பண்ணல அப்படின்னாக்கா ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணதுலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 45 நாளுக்குள்ள வந்து அவங்க வந்து பேங்க் டீட்டெயிலை வந்து கம்பல்சரியாக வந்து அப்டேட் பண்ணிடணும். அப்படி பண்ணாதவங்களுக்கு தான் இப்போ வார்னிங் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அது எதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்தராக ஃபியூச்சரில் நம்ம ஏதாச்சும் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீஃபண்ட் எல்லாமே வந்து கேஷாக தரமாட்டாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு தான் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, வைலேஷன் ஆஃப் ஆக்ட் அப்படின்னாக்க டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாலேஜே இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை தான் லாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் டேக்ஸ் அரியர் வச்சிருக்கோம், ரெஸ்பாண்ட் ப்ராப்பராக பண்ணலனாக்கா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு ஒரு இன்டிமேஷன் போகும். பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல அது கிளியர் ஆனாதான் பேங்க்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டேக்ஸ் ரெக்கவரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னாக்க டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னாக்க டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் அந்த பணத்தை எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா ரிஜிஸ்டர் பர்சனும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அதான். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா நான் சொல்ற மெத்தட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்கேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சர்வீஸில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கோர் ஃபீல்டு அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணனாக்க இந்த லாஸ்ட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் எந்த ஆக்ஷனுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் பேக் கொடுத்து வெளில வந்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கீங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்னிங் மெசேஜ் வரும். அவங்க மட்டும் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி இபிசி மெத்தடில் ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு வராது, இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் டைப்போ சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா, கேஷ் கிரெடிட்டா இல்லை அதர்ஸா. நமக்கு மேக்ஸிமம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வரும், இல்லை சின்ன பிஸ்னஸாக இருக்கவங்க மேபி சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். கரண்ட் இல்லை சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கேட்ட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பேங்க்கோட டீட்டெயில் வரும். கரெக்டாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். பேங்க் டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே கேப்சர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்த அக்கௌண்ட் டீட்டெயில் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்காக நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் பாஸ்புக்கு அதை வைக்கலாம், இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதை வைக்கலாம். வச்சு நம்ம அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் வந்து வெரிஃபிகேஷன் நார்மலாக வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி தான். வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு நம்ம பிளேஸ் டைப் பண்ணிவிட்டு இவிசியில் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா ஃபைல் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த எரர் வந்து உங்களுக்கு வராது. இதுதான்
சிஸ்டமில் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோட யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.